இன்று நம்மிடையே இரண்டாவது முறையாக ஹியூஸ்டனுக்கு வருகை தந்துள்ள நிலா மனிதர் திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுக்கும் திருமதி அண்ணாதுரை அவர்களுக்கும் நம் ஹியூஸ்டன் சைஸ் டெக்சாஸ் சைஸ் வரவேற்பை அளிப்பதில் மிக பெருமை கொள்கிறோம். சந்திரயானம் மிஷன் நடந்து கொண்டிருந்த போது நாங்கள் வரவழைத்தோம். இருவரும் வந்திருந்தார்கள். பெட்னா விழாவுக்கு வந்துவிட்டு இங்கு வந்து எனது இல்லத்தில் தங்கியிருந்தார்கள். டாக்டர் வெயின் ஹேல் என்பவர் நாசா ஜான்சன் சயின்ஸ் சென்டர் ஸ்பேஸ் சென்டரில் டைரக்டர் இயக்குநராக இருந்தார். அவர் வந்து அழைத்து சென்று ஸ்பேஸ் சென்டரில் வி வெல்கம் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை இஸ்ரோ டைரக்டர் என்று ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை அனௌன்ஸ் செய்தார்கள். பல லேப்ஸ் எல்லாமே காட்டினார்கள். இந்த முறை பெருமாள் அண்ணாமலை ஹியூஸ்டன் தமிழ்ச்சேர் செயலரது முன்னெடுப்புகளால் மீண்டும் நம்மிடையே வருகிறார். 4-5 ஊர்களில் பேசியிருக்கிறார்கள். பெருமாளுக்கும் இங்கே வருகை தர இசைந்த அண்ணாதுரை அவர்களுக்கும் எனது நன்றியும் வாழ்த்தும் பாராட்டும். அவர் 1980 பிஇ, நான் 81 பிஇ. நான் ஹிந்தியில் படித்தேன், அவங்க ஜிசிடியில் படித்தார். எனக்கு 1 இயர் சீனியர். நைட் விஷன் கேமரா என்கின்ற ஒரு கருவியை நாசா ஜான்சன் விண்நிலையம் சந்திரயானத்துக்கு கொடுத்தது. தமிழிலே சில ஜேர்னலிஸ்ட் எல்லாம் ஒழுங்கா என்ன சொல்றோம்னு கேட்காமையே எழுதுவாங்க. நாம இந்த கிரகணம் தட்சிணாயனம் உத்தராயணத்தை பார்த்ததுனால இங்கிலீஷ்ல பார்த்துட்டு தமிழ் பத்திரிகைகள் சந்திரயானம், யானம்னு சொன்னா வழி, பாதை, ஊர்தி, வெஹிக்கிள் என்ற பொருள். அது என்னன்னே புரியாம மூளை என்ன பண்ணும்னா நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகளோட மேட்ச் பண்ணும். ஸோ நமக்கு இந்த சந்திராயன கிரகணம், தட்சிணாயன கிரகணம், உத்தராயண கிரகணம் அதை பார்த்து சந்திரயானம், சந்திரனுக்கு செல்லும் பாதை அல்லது ஊர்தி அல்லது வெஹிக்கிள்னு வச்சிருக்காங்க நார்த் இந்தியாவில். அதை சந்திரயானத்தை என்ன பண்ணாங்கன்னா சந்திராயணம்னு எழுதுவாங்க தமிழ். அதே மாதிரி சந்திரயானத்து டைரக்டராகவும் மங்களயானம் ரோப் அனுப்பிச்சு செவ்வாய் கிரகத்துக்கு முதன்முறையாக இந்தியா செலுத்துவதற்கு மங்கள்யான் டைரக்டராகவும் இருந்தவர். பத்மஸ்ரீ அவார்டு பெற்றவர். இந்திய நடுவண் அரசு, மத்திய அரசு, இப்ப புதுசா வந்திருக்கு ஒன்றிய அரசு, எல்லா அரசுகளாலும் கௌரவிக்கப்பட்டவர். தமிழ்நாட்டு அரசாங்க விஞ்ஞான குழுவின் தலைவராகவும், தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனத்துக்கு ஆலோசகராகவும், தமிழ் விஞ்ஞானிகள் குழுவுக்கு தலைவராகவும் இருந்து வருகிறார். அவர் முதலில் படித்தது நல்லமுத்து கவுண்டர் மகாலிங்கம் கல்லூரி. இந்த இடத்தில் ஒன்று சொல்ல வேண்டும். சௌமியாவை உங்களுக்கு பலருக்கும் தெரியும். சௌமியாவுடைய பெரியப்பா கொடுத்த நிலம்தான் என்ஜிஎம் கல்லூரி. ஆக எனக்கு பெரிய மாமனார் ஆரம்பித்த நான் மகாலிங்கம் அரசாங்கத்திடம் பெற்று இது பண்ணிய அந்த கல்லூரியில் படித்து நிலா மனிதராக உயர்ந்து இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருது பெற்ற அண்ணாதுரையை வருக வருக என்று வரவேற்று அவர் பேச அழைக்கிறேன். அடுத்து நம் மீனாட்சி திருக்கோவில் தலைவர் திரு